ஹாய் ஃப்ரெண்ட், இது முட்டை. நான் டயட்டு தாங்க இருக்கேன். 6 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிட மாட்டேன். ரெண்டு ப்ரெட் ரோஸ்ட் மட்டும் பண்ணிப்பேன். ஏன்னா ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால டயட் இருக்கலாம், சரி சாப்பிடாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். காலையில் சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், இல்லைன்னா ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிப்பேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஓம வாட்டர் மாதிரி கொஞ்சம் வெதுன்னு தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு கோதுமை தோசை அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு சாப்பாடு, சாம்பார், பொரியல் அந்த மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு வீடியோ போடுறேன். 6 மணிக்கு கண்டிப்பாக சாப்பிடுவேன். ஒரு நாள் சாப்பிட மாட்டேன், ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு படுத்துருவேன். 6 மணிக்கு மேலே பாருங்கள், 2 முட்டை எடுத்தேன். அதில் என் பையன் பங்கு கேட்டுருவான். அந்த 2 முட்டையும் 2 ப்ரெட் எடுத்துருவேன். இந்த ப்ரெட் ரோஸ்ட்டு 2 பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறமா சாப்பிடவே மாட்டேன். போதும், பசி எடுத்தால் தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருப்பேன். ஆம்லேட்டு கொஞ்சமாக இது எண்ணெய் ஊற்றி அந்த ப்ரெட்டை எடுத்து அதில் போட்டு, எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, லைட்டாக. ஏன்னா டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது அதிகமாக. எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிறதே வேஸ்ட்டு. சாப்பிட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நடந்துருங்க. நான் அப்படி தான் நடப்பேன். என் பையன் வந்துட்டான் நடுவில். எனக்கு முட்டைன்னு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டான். ஃப்ரிட்ஜில் முட்டை இருக்குது, எனக்கு முட்டை வேணுன்ட்டு. அப்புறமா அவனை கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு, வா இங்கே 2 முட்டை உடச்சிருக்கேன். நானே அந்த 2 முட்டை எடுத்து ப்ரெட் ரோஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி, அவன் கேட்டுட்டான். அவனுக்கு நைட்டுக்கு முட்டை சாதம் செஞ்சு தந்துடலான்னு சொல்லிட்டு முட்டை எடுக்க விடல. நான் அந்த முட்டையில் அவனுக்கு ஒரு ஆம்லேட்டு போட்டு கொடுத்துட்டு நான் 2 ப்ரெட் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். குழந்தை இருக்கிற வீட்டில் நம்ம எதுவுமே நம்மளே சாப்பிட்ணுன்ட்டு எதிர்பார்க்க முடியாது. குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், அவங்களும் சாப்பிடணும். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, எங்கள் அம்மா எனக்கு கொடுக்கல நினைப்பாங்க. இப்போ நான் கொடுக்கலன்னா ஏம்மா எனக்கு கொடுக்கலன்ட்டு என் பையன் கேட்பான். அதனால் அவனுக்கும் கொடுக்கணும், நானும் சாப்பிட்ணும் சொல்லிவிட்டு ஆம்லேட்டு அவனுக்கும் வெங்காயம் எதுவுமே போடாமல் நான் உப்பு மிளகாத்தூள் போட்டேன்னா அது கொஞ்சோண்டு ஆம்லேட் அவனுக்கும் போட்டு கொடுத்துட்டேன். அவனும் சாப்பிட்டுட்டான். அவ்வளோதாங்க. இது சாப்பிட்டேன்னா நைட்டு ஃபுல்லாக பசி எடுக்கும்போது தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன். எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ எனக்கு பீரியட் டைம்னால எக்ஸசைஸ் பண்ணலை. நான் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன். நான் பண்ணும்போது என் பையனும் சேர்ந்து என் கூட எக்ஸசைஸ் பண்ணுவான். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு ஆள் இல்லாதனால நான் வீடியோ எடுக்கிறதில்ல. ஒரு ஆள் வீடியோ எடுக்கணும், நம்ம வேலை செஞ்சிருது எல்லாமே எடுக்கிறது எனக்கு ஆள் இல்லை. அதனால் நான் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. அவனும் என் கூட நான் என்ன பண்ணுறேன்னு எல்லாம் பண்ணுவான். தொப்பை குறையணும் எனக்கு மெயின். பாருங்கள், ப்ரெட் ரோஸ்ட் பாருங்கள், மினி இருக்குது. அதை பார்த்தாலே டெம்ப்ட் ஆகுது. சாப்பிட்டு அவ்வளோதாங்க. வாக்கிங் நடந்துக்கிட்டே இருப்பேன். நடக்கிறானோ இல்லையா, என் பையன் பின்னாடி ஓடுறதுக்குள்ளே இதாகிடும். ஓகே, பாய்ங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.